ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஜனனி. அக்செப்ட் நெகட்டிவிட்டி டு கெட் பாசிட்டிவிட்டி. இப்போ டேஸ்டியான கத்திரிக்காய் காரக்குழம்பு தான் பார்க்கலாம் வாங்க. கத்திரிக்காயை எடுத்துக்கோங்க. பூச்சிகள் இல்லாமல் இந்த மாதிரி நாளாக கட் பண்ணிட்டு தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. ஜாரில் 1 கப் சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம், 5-6 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி, 3 தக்காளி, 1/4 மூடி தேங்காய் சேர்த்துக்கோங்க. பச்சையாக அரைச்சி தான் குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூன், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நான் தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு கறி மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கடாய் வச்சுட்டு எண்ணெய் விட்டுட்டு கத்திரிக்காயை நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா சைடுமே நல்லா ஃப்ரை ஆகி வந்ததும் அரைச்சி வச்சுருந்த விழுதை சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சு வரட்டும். மூடி போட்டு வைங்க. பச்சை வாசம் போயிட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததும் கொத்தமல்லி தழை, கறிவேப்பிலை சேர்த்து இறக்குனீங்கன்னா சூப்பரான கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி. சூடான சாதத்தில் நெய் விட்டுட்டு இந்த கிரேவி வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.